அண்ணன் வரார் வழிவிடு, இந்த ஐ எம் வெயிட்டிங். ஸோ இந்த டயலாக் எல்லாமே ட்ரெண்ட் செட் அப்படின்றதுனால வச்சுங்க. வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண கிடைக்கலையா? இப்போ என்ன ட்ரெய்லர் பிடிக்கல உங்களுக்கு அவ்வளவுதானே? அப்படி காந்தி கலவரம் பண்றாருங்கிறது தான் ஒன்லைனா? நான் ஒரு ட்ரெய்லரே ஃபுல் போட உங்களுக்கு கதையே சொல்லியிருக்கேன். காந்தி கலவரம் எங்க இருந்து கேக்குறீங்க நீங்க கேள்வி? ஏங்க இப்படி பண்றீங்க? விஜயகாந்த் வர்றதா சொன்னாங்களே, அந்த மாதிரி உண்டா? அடுத்தது ஒரு கடைசிக்கு எல்லாமே கேட்டிருக்கேன். யாரெல்லாம் வேணும், யாரெல்லாம் படத்துக்கு சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் வரிசையா கேட்டிருக்கேன். வரிசையா நாங்க சொல்லிட்டேன். அவரு உங்க கூட நடிக்கும் போது தான் சினிமா விட்டு விலகுறாங்க, அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன கொடுமை சார். இப்போ விஜய் சார் படத்துல உங்களுக்கு மோகன் சாருக்கு ஒரு சாங் வேணும், பிரசாந்த் சாருக்கு ஒரு சாங் வேணும், லவ் சாங். நீங்களே உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? தமிழக மக்கள் கழகம் தலைவர்கிட்ட வந்து படம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியிலிருந்து தமிழக மக்கள் கழகத்தில் ஒரு எம்எல்ஏ வருவாரா? சொன்னதே வந்து அரசியல் வேண்டாம்னு சொன்னாரு. நீங்க எல்லாம் விஜய் சார் கிட்ட கேட்கிற கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. நான் உங்க ஃபேமிலியில இருந்தா கேட்கறேன். உங்களுக்கு சரி எதுக்கு சொல்லணும் நான்? விஜய் சார் பர்த்டேக்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு. அதுவாகட்டும், தேர்ட் சிங்கிள் ஆகட்டும், இப்போ வந்த இந்த ட்ரெய்லர் ஆகட்டும், இதில் இடம்பெற்றிருக்க இந்த டிஏஜிங் அந்த அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீமில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதற்கான உங்கள் பதில் என்ன? ஏன்னா அதுக்கு வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. படத்தில் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக வி ஒர்க்ட் ஆன் தட். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு நான் பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22-23 இயர் ஓல்டு மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜய் சார் சொன்னார், டேய் கடைசியில் வந்து என்ன மாதிரி இல்லாமல் போயிட போதுரா, அது என்ன மாதிரியே வச்சுக்கோ, அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த அவருடைய பேசிக்காக ஜாலைன் தான். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இருக்கிற ஜாலைன் இப்போ நம்மளே திடீர்னு சேவ் பண்ணிட்டு மீசெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே பார்க்க முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், ஐட்டே என்னடா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகம் இல்லை விஜய் சாரோட முகம், ரொம்ப பழக்கப்பட்ட அது டக்குன்னு நம்மளால் வந்து அதை ஏற்றுக்கிறது ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போது அப்படின்னு சொன்னால் வந்து ஆஃப்டர் இது எங்களுக்கே பாடம் தான். எங்களுக்கே ஒரு சார் நான் எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சிடுவேன், ஆனால் வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க அவ்வளோ பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு 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 வெறியை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என்னென்னா வந்து பேசிக்காக இப்போது நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த தளபதி, அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஃபைனலான ஒரு லுக். ஏன்னா முன்னாடி இந்த ஸ்பார்க் சாங்கில் வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும், சின்னெல்லாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா வேறு மாதிரி இருக்காரு, அது வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பெல் அடிச்சது. இல்லை நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது, அது இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போகிறோம், அவரை கொஞ்சம் எங்கே காட்டிட்டாலே போகிறோம், ரொம்ப ஃபிசிக்கலாக பெருசாக சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணி அதனால தான் எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ ட்ரெய்லரில் வி ஹேட் டு ரீஒர்க். ஏன்னா முன்னாடி பண்ணதுலேருந்து நாங்கள் திரும்ப ரீஒர்க் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பழக்கமாக பிடிக்கிற மாதிரியான ஒரு விஜய் சாரை தான் நீங்கள் படத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக வந்து திருவனந்தபுரத்தில் அந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் மீட்டில் வந்து க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த பஸ் மேலே ஏறி நின்று, ஸோ அந்த லுக்கே நல்லா இருக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு டிஏஜிங் லுக் வந்து ஃபர்ஸ்ட் அவர் ஷேவ் பண்ணிட்டு வந்தபோது கேவலமாக திட்டினாங்க, என்ன எப்படிடா இவ்வளோ பெரிய அழகான ஒருத்தர் இதுக்குடா மீசியை ஷேவ் பண்ண வச்சேன்னு திட்டினாங்க. இப்போ நீங்கள் அதுவே நல்லா இருக்குன்றீங்க. இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க பழகிடும், அவ்வளோதான் மேட்ரு. இந்த காந்தி கலவரம் பண்றாரு அப்படிங்கிறது தான் ஒன்லைனா ஒன்று. அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க. என் ஃப்ரெண்டு பேரும் காந்தி சார். ஏன்னா காந்தி பேர் வச்சாலே சரக்கு கொடுக்குறது என்ன அர்த்தம் சார்? அது தவிர ஒரு அரசியல் தலைவர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என் பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் காந்தி. அவன் என்னென்ன பண்ணுறான் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மோசமான பையன் அவன். அதற்கு நான் வந்து மகாத்மாவை சொல்ல முடியும். மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான். அது எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணலாம்? திஸ் இஸ் வெரி பேட் கம்பேர். காந்தி கலவரம் பண்ணுறாருங்கிறது தான் ஒன்லைனா? காந்தி எது கலவரம் பண்ணுறாரு? இப்போ படம் நான் ஒரு ட்ரெய்லரே ஃபுல் போட கதையே சொல்லியிருக்கேன். காந்தி கலவரம் பண்ணுற எங்கேருந்து கேட்குறீங்க நீங்கள் கேள்வி? ஏங்க இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை காந்தின்னு பேர் இருக்கேன்னு கேட்டேன். அப்புறம் விஜயகாந்த் வர்றதா சொன்னாங்களே, அந்த மாதிரி உண்டா? அடுத்தது ஒரு கடைசிக்கு எல்லாமே கேட்டிருக்கேன். யாரெல்லாம் வேணும், யாரெல்லாம் படத்துக்கு சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் வரிசையாக கேட்டிருக்கேன். வரிசையாக நாங்கள் சொல்லிட்டு கடைசியில் முப்பாட்டன் முருகன் பாடுறது வருது, அது அரசியல் ரீதியான ஒரு விஷயமா? கில்லி ரீதியாக ஒரு விஷயம். கில்லி படம் பார்த்தீங்களா நீங்கள்? பார்த்தீங்களா இல்லை? அந்த படத்தில் வந்துச்சா? ஆமாம். அந்த படத்தில் ஏன் நீங்கள் அரசியல்னு கேட்கல? அப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கல. சார் இப்போவும் கில்லிக்காக தான் அது கில்லி ரெஃபரன்ஸ் சார். இனிமேல் சத்தியமாக குடிக்க மாட்டேன்னு சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க நீங்கள்? மங்காத்தா. அது கேட்குவேன். அவ்வளோதான். இப்போ எங்களுக்கு பிடித்த படங்கள்லேருந்து நாங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம். இது அவ்வளோதான் மேட்டர். தவிர சரிங்க. அதாவது விஜய் சார் இப்போ கட்சி தொடங்கிட்டாரு. இப்போ நடிகர் மட்டும் கிடையாது, அரசியல் தலைவரும் கூட. அப்போ
இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா டீகோடோடைய அவருடைய கொடிகள் வந்து மோதிரங்கள்ல அவருடைய சட்டைகள்ல இல்ல எதுவுமே கொடிகள்லாம் இருக்கும் இது அந்த எதுவுமே மாதிரி அந்த இந்த மாதிரி படத்துல எதுவுமே இருக்கிறதா பண்ணல ஒரு எதுவுமே talk பண்ணல. இருக்கு. அவர் பண்ணணும்னு சொல்லலை. இன்னும் எங்களுக்கு கட்சி கொடி என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால வந்து அதெல்லாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை. அதுவும் அவரும் யோசிக்கல. அவர் வந்து ஒரு படத்தை படமாக தான் பார்க்குறாரு. அந்த படத்தில் வந்து எந்த இடத்துலையும் நான் அரசியல் பேசணும், அரசியல் சொல்லணும், மக்களுக்கு இது மாதிரி பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுறேன் ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது. இந்த படம் அதுக்கு அந்த படத்தோட ஜஸ்டிஸ் தான். நீங்கள் படம் பாருங்கள், அவராக இப்படி பண்ணியிருக்காருன்ற மாதிரி பேசுவீங்க நீங்கள். ஏன்னா அதில் வந்து எந்த ஒரு அரசியல் இதுவுமே வந்து நாங்களும் வைக்கலாம், அவரும் வைக்க சொல்ல. இதே கேள்வி தான் நிறைய பேர் மாற்றி மாற்றி வேறு வேறு விதமாக கேட்குறீங்க. இனிமே குடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டயலாக் வருது மங்காத்தா படத்தினுடைய டயலாக். இப்போ அஜித் சாருடைய ரசிகர்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த டயலாக்கா? இல்லை இல்லை, இது வெங்கட் பிரபுவோட டைலாக். அது ரெண்டு பேரையும் நான் தான் சொல்ல வச்சேன். அது நல்ல படம் தான். அது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். வில் ஸ்மித் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் வந்து ரிலீஸ் டைம்லேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த படம். அந்த படத்தில் இல்லை இல்லை, இந்த படமும் அந்த படமும் சத்தியமாக ஒன்று கிடையாது. நீங்கள் படம் பார்த்தப்பறம் நீங்கள் வந்து பார்த்து நான் கேட்பேன். நான் யார் சொன்னா உங்களுக்கு ஜெமினி மேன்? ஏன்னா ஒரு டிஏஜ் பண்ணுறது அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. ஒரு வில் ஸ்மித்தை வந்து சின்ன வயசு வில் ஸ்மித்தாக காட்டுறது வந்து அந்த படம் தான் முதல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது அந்த படம் தான். அதனால் நாங்கள் வந்து இப்போ சின்ன வயசு கேரக்டரில் ஒரு விஜய் சாரை காட்டுறோன்னே நான் பிடிச்சிட்டேன். அதே படம் தான். அப்படி நான் சென்னை 22 ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லைனா நீங்கள் தயவு செஞ்சு இப்போ போய் கூகுளில் சென்னை 28 Part 2 டீசர் பாருங்கள். அதுலேயே சொல்லியிருப்பேன் நான், மாப்பிள்ளையை காணோம், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை காணோம். இது என்ன படம்? ஹேங் ஓவர். ஆனால் சென்னை 28 ஹேங் ஓவரா? இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் சார். சும்மா ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நான் உடனே படம் பார்த்தப்பறம் நீங்கள் என்ன கருத்து சொன்னீங்கனாலும் நான் ஏற்றுக்க தயார். விஜய் சார் கூட ஒரு வருஷமா பயணம் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நீங்கள் மட்டும்தான், அதாவது டைரக்டருங்கிறது. அவர் உங்கள் கூட நடிக்கும் போது தான் நான் வந்து அரசியல் விட்டு விலகிறேன், சினிமா விட்டு விலகிறேன், அரசியலுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகேயா? அரசியலுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன கொடுமை சார். சொல்லுங்க. இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்லை? உங்களுக்கே மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? அவரு இதை பற்றி ஏதாவது சொன்னீங்களா? ஆஸ் அ ஃபேன் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா இன்னும் படங்கள்லாம் பண்ணலாமே, அப்பப்போ பண்ணலாமே அப்படின்னா நான் சிரிச்சுட்டு இல்லைடா தெரியல நான் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. தவிர மற்றபடி நாங்கள் அரசியல் ரீதியாக எதுவுமே நான் பேசுறது கிடையாது. அவரும் என்கிட்ட வந்து அடுத்தது நான் அரசியல் என்ன பண்ணலான்னு இருக்கு அந்த மாதிரி என்கிட்டயும் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா வந்து ஏன்னா ஆனால் நிஜமா தானே நீங்கள் தானே இப்படி கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்று. நாங்கள் வந்து அரசியல் பற்றி நிஜமாக அவரோட மனசு, அவருடைய ஆசைகள், அவருடைய ட்ரீம்ஸ் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. இல்லை நிறைய ஃபேன்ஸ் வர அவர் நடிக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. நானும் ஆஸ் அ ஃபேன் எனக்கும் அவர் நடிக்கணும்னு தான் ஆசை. எல்லாருக்குமே அது ஆசை. இவங்களெல்லாம் விட்டால் வந்து அவங்க தீ குளிப்பாங்க அவங்கெல்லாம். அந்த மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு தீவிர ரசிகை. நாங்கள் வந்து நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கோம் அதனால். பட் இல்லை, சீரியஸாக சொல்கிறேன், ஆஸ் அ ஃபேன் எல்லாருக்குமே அது ஒரு ஆசை இருக்குது இல்லையா? வி வாண்ட் இன்னும் நிறையா ஒரு படத்தில் அப்பப்போ நடிக்கணுங்கிற ஆசை இருக்குது. பட் ஆனால் அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது. அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. சார் விபி சார் இங்கே சார் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமாக நம்ம இதில் கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க, எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணணும். இல்லை, அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்களே, அவங்க சொல்லி தான் உங்களுக்கே தெரிஞ்சது. கோட் படத்தில் வந்து எங்களை கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்கிறது அவங்களே தானே சொன்னாங்க. ஓகே சார், அப்போ கண்டிப்பாக இதில் அவர் இருக்காரா? ஏன்னா இதில் இருக்கிற எல்லா எதிர்பார்ப்பு அவங்களே சொன்னப்புறம் இல்லைன்னா எப்படி? ஓகே, அவங்களே தானே சொன்னாங்க, நான் சொல்லி அவங்க தானே சொன்னாங்க. ஓகே சார், ஓகே சார், நான் பார்க்கல சார். அவங்கள்ட்ட தான் விபி சார் படத்தில் வந்து ட்ரெய்லரில் வந்து அண்ணா வரார் வெளிவிடு, அதுக்கப்புறம் அந்த ஐ எம் வெயிட்டிங். ஸோ இந்த டைலாக் எல்லாமே ட்ரெண்ட் செட் அப்படின்றதுனால வச்சுங்க, வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண கிடைக்கலையா? இல்லை இதுதான் ட்ரெண்ட் செட்னு சொல்லி இல்லை, நான் லேட் ஆகுமே ட்ரெண்ட் செட் பண்ணுறதுக்கு. டக்குன்னு ட்ரெண்ட் செட் பண்ண விஷயங்களே எடுத்து போட்டோன்னா டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சு. இப்போ நீங்கள் அந்த கேள்வியே கேட்க மாட்டீங்க. நான் வேறு ஏதாவது போட்டேன் ட்ரெய்லர் கமிங் சூன் அப்படின்னு சொன்னால் அவர் கேட்பாரா? அது கேள்வி கேட்க மாட்டார். இப்போ கேட்குறாரு பாருங்க, அண்ணன் வரார் வழிவிடுன்னு எப்படி ஞாபகம் இருந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா அது போட்டதுனால தான் வருது. இல்லை இப்போ பழகின விஷயம் சார், வேற கிடையாது. விஜய் சார் டைலாக் அப்படின்றதப்போ இப்போ இந்த படத்தில் வந்தது வந்து வயசாயிடுச்சு, ஸ்குவாட் விட்டு வெளியே போச்சு, இந்த டைலாக்கே எனக்கு மனப்படமாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி எதுலையும் பேசினது கிடையாது. ஸோ ஆல்ரெடி இப்போ நீங்கள் இந்த டைலாக்கை ட்ரெண்ட் செட் பண்ணலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வர 2-3 படத்துல நிறைய டைலாக் வரும். சொல்லி முடிச்சிடறேன். இதுக்கு முன்னாடி இப்போ என்ன ட்ரெய்லர் பிடிக்கல உங்களுக்கு? அவ்வளவுதானே? அப்படி சொல்லல. இதுக்கு முன்னாடி வந்த 2-3 படங்கள்ல எல்லாமே அதுக்கு முந்தைய படங்கள்ல இருந்து அந்த ரெஃபரன்ஸ்லாம் வச்சு ஸோ அந்த ஒரு ரிமெம்பர் பண்ற மாதிரி வச்சிருந்தது. ஸோ இதுதான் ட்ரெண்ட் செட்னு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா, இல்லை வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண முடியலையான்னு கேட்கறேன் நான். அது எது ட்ரெண்ட் செட் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இது அதான் கேட்கறேன். ஐ அம் வெயிட்டிங் அப்படின்றது விஜய் ஃபேன்ஸ் ட்ரெண்ட் செட் தான அது அப்படின்றத கேட்கறேன். ஃபேன்ஸ் வந்து ஐ அம் வெயிட்டிங் சொன்னா கிளாப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? ஸோ இதுவே வந்து இப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஸ்குவாட் டைலாக் இருக்குல்ல, இது அடுத்த படத்துல
படத்துல வச்சா அடுத்த படத்தோட இப்போ இது முந்தைய அடுத்த படத்துல டேரக்டர் reference வைக்கக்கூடாது. அப்படின்றத நான் கேட்கறேன் இனிமேல் சொல்லிடுறேன். இனிமேல் வந்து விஜய் சார் டைலாக்ஸ் வந்து அடுத்த படத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இல்ல அது கேட்கறேன் இது எனக்கு தெரியல சார். எனக்கு அது ஒரு தியேட்டர் மொமெண்ட்டாக இருக்குங்கிறது தான் ஐடியாவே. ஒரு தியேட்டரில் ஃபேன்ஸை செலிப்ரேட் பண்ணணுங்கிறது தான் ஐடியாவே தவிர நான் வந்து ஒரு விஷயம் சொல்லி அது வந்து அடுத்த படத்தில் அவங்க என்ஜாய் பண்ணணுங்கிறது ஐடியா கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு தியேட்டர் வரீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷனாக இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் யோசிச்சேனே தவிர இது இல்லைன்னா நான் எதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு அண்ணா வரார் வழிவிடு வைக்கிறீங்க, அது வந்து லோகேஷ் படத்தில் வந்துச்சு, அது நீங்கள் எப்படி நீங்கள் ஏன் வைக்கிறீங்க, நீங்கள் புதுசாக எனக்கு தேவையில்லை. எனக்கு அது லோகேஷ் நல்லா தான் பண்ணியிருக்காரு, அது சூப்பராக பண்ணியிருக்காரு. அது எல்லாருக்கும் மனசில் பதிஞ்சிருச்சு. அது நம்ம கேட்டோன்னே அது ரெஃபரன்ஸ் ஞாபகம் வருது. அது எனக்கு தெரிஞ்சு மாஸ்டருக்கு அப்புறம் நம்ம தான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மாஸ்டரில் லோகேஷ் எழுதின டைலாகை வந்து நான் இந்த படத்தில் வந்து நான் அதில் டைலாகாக யூஸ் பண்ணல, இதில் வந்து வெறும் ரைட்டிங்காக யூஸ் பண்ணியிருந்தேன். அது ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி தான் போடுறேன். இது ஒரு ட்ரெண்டாக இருக்குது இப்போ புதுசாக. அது ஒரு சின்ன பில்டப் கொடுக்குற மாதிரி. ஸோ ஹிந்தி ட்ரெய்லர்லையும் தெலுங்கு ட்ரெய்லர்லையும் ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் தான் வரும். தமிழில் மட்டும் ஏன் அண்ணன் வரார் வழிவிடுன்னா வந்து இங்கே தான் அவங்கள செலிப்ரேட் பண்ணுறது ஜாஸ்தி இல்லையா. நம்ம விஜய் சார் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்கிறது தான். ஐ எம் வெயிட்டிங் நான் ஆக்சுவலி மியூட் பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து அது அவர் வாய்ஸில் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அது வெறும் வாய்ஸ் தான் வந்துச்சு. ஐ எம் வெயிட்டிங்கிற வாய்ஸ் மட்டும் அது மியூட் பண்ணியிருந்தா அது இன்னும் கொஞ்சம் நீங்களாம் கேள்வி கேட்பீங்களே அப்படிங்கிறதுக்காக வச்சிட்டேன் நான். வெங்கட் பிரபு சார், உங்கள் லைஃப்லையும் சரி விஜய் சாருடைய லைஃப்லையும் சரி இது முக்கியமான படம். இந்த படத்தில் ஏன் இளையராஜா சார் பாடலை, அப்புறம் ட்ரெய்லரில் திரிஷாவே காமிக்கல, உங்கள் மேலே என்ன கோவம் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன கோவம்? இந்த படத்தில் பெரியப்பா பாடுறதுக்கான சுச்சுவேஷன் எதுவும் அமையல, அதனால் அவங்கக்கிட்ட கேட்கல. மற்றபடி த்ரிஷா இந்த படத்தில் இருக்காங்களா தெரியல. அது அது இருந்தாங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க. இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலி. சார் சார் இங்கே சார் 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 சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்துச்சு, விஜய் சார் படம் பார்த்துட்டு அவசரப்பட்டு ரிட்டையர் ஆகிட்டப்பா, அவங்க கூட இன்னொரு படம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒன்று வந்துச்சு. இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணார், நிறைய விஷயங்கள் சொன்னார், நிறைய விஷயங்கள் he was very very happy for that moment. ஆனால் அவர் என்னென்ன சொன்னாருங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொன்னேன். அது என்னோட பர்சனலாக சொன்ன விஷயம், அது நான் பப்ளிக்காக ஷேர் பண்ண முடியும். ட்ரைலர் பார்த்துட்டு மங்காத்தா விட 100 மடங்கு இருக்குன்னு அஜித் சார் சொன்னார். அது அஜித் சார் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாங்க. மெசேஜ் பண்ணிட்டு டே சூப்பராக இருக்குடா, விஜய்க்கு உனக்கும் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஷூட்டில் இருக்காங்க, நிறைய டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் மெசேஜ் ட்ரெய்லர் பார்த்துட்டாங்க, மெசேஜ் பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம் மைக் வாங்கிக்கோ, ஒரு நிமிஷம் மைக் கொடுமா, இங்கே கொடுமா சார். இங்கே மைக் சார், ஒரு நிமிஷம். உங்கள் படத்தில் வந்து பிரேம்ஜி எப்பவுமே இருப்பார். அதே மாதிரி இப்போ நீங்கள் தமிழக மக்கள் கழகம் தலைவர்கிட்ட வந்து படம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியிலிருந்து தமிழக மக்கள் கழகத்தில் ஒரு எம்எல்ஏ வருவாரா? தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏ வருவாரா சார்? நீங்க அந்த கட்சி பேர் நீங்களே சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலில இருந்து எம்எல்ஏ வருவாங்களா அந்த கட்சிக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஒரு வருஷம் எனக்கு தெரிஞ்சு தலைவரோட ஒரு நடிகரோட இருக்கு சார் ஒரு நடிகரோட பயணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தலைவரோட பயணம் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல. அதனால அவர் முதல்ல சொன்னதே வந்து அரசியல் வேண்டாம்னு சொன்னாரு. நீங்க எல்லாம் விஜய் சார் கிட்ட கேக்குற கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஒரு நிமிஷம். நான் உங்க ஃபேமிலில இருந்தா கேக்குறேன். அண்ணா உங்களோட தனிப்பட்ட கருத்து. ஒரு நிமிஷம். இப்போ எங்க குடும்பத்திலே இருந்து யாராவது விஜய் சார் கட்சியில சேரும், உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நான் என் குடும்பத்துல நாங்க எந்த கட்சியில சேருவோம், உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நான் உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை நான் கேக்குறேன்னா, எங்க வீட்டுல பிரச்சனை மட்டும் ஏன் கேக்குறீங்க நீங்க? சார் நீங்க பொதுமக்களுக்காக படம் எடுக்க வந்திருக்கீங்க. ஒரு கட்சி தலைவர் என்னோட தலைவர்கிட்ட நீங்க படம் எடுத்துருக்கீங்க. என்னோட தலைவனை வச்சு நீங்க படம் எடுத்துருக்கீங்க. என்னோட ரசிகனை வச்சு படம் எடுத்துருக்கீங்க. உங்ககிட்ட கேட்க முடியும். படத்தை பத்தி என்ஜாய் பண்ணுங்க. தளபதியை பார்க்க முடியாது. பார்த்தவர்கிட்ட கேக்குறேன். ஒரு நிமிஷம். நீ கேக்குற கேள்வியே தப்பு இல்ல. கரெக்ட் தான். தலைவரோட கட்சி பேரே தப்பா சொல்றாரு. சரி ஓகே. பாலாட்டு கொடு போன். நீ சொல்ற கட்சி பேரே தப்பு. தப்பான கட்சியில எப்படி அவங்க வீட்ல இருந்து ஒரு எம்எல்ஏ வருவாங்க? சொல்லு. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? அரசியல் நீ கேட்கிற கேள்விக்கு தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. கேட்ட விதம் இல்ல கட்சி பேர் தப்பு. ஆனா இதுக்கு உண்டான பதில் வந்து அடுத்த பிரஸ் மீட்ல நம்ம டீடைலா வெங்கட் பாபு வந்து இல்ல முதல்ல நான் குடும்பத்துல ஃபர்ஸ்ட் பேசிறேன். ஃபர்ஸ்ட் குடும்பத்துல பேசிட்டு யாரெல்லாம் வந்து நீங்க அது கேக்குறாங்க பெரிய இம்பார்ட்டன்டான கேள்வி, வாழ்க்கை ரொம்ப முக்கியமான கேள்வி விட்டு கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபேமிலியோட பேசி முடிவு பண்ணிட்டு நம்ம யாரெல்லாம் போறோம் அப்படிங்கறத உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து அடுத்த முறை சொல்லிடுறேன். சார் வெங்கட் பிரபு சார் போறோம்பா எப்பா. ஆக்சுவலா இந்த படத்துல வந்து மோகன் சாரை போட்டிருக்கீங்க. காதலுக்கு நீங்களே சொல்லிங்க, அவரை பார்த்தா இன்ஸ்பயர்னு சொல்லியிருக்கீங்க. அவரு லவ்வுக்கு பயங்கரமான சாங்லாம் போட்டிருக்கு, ஃபீலிங் பார்ட்லாம் இருக்கு. பட் விஜய் சாருக்கும் சாங்னா பெரிய அளவுக்கு இருக்கும். இதுல டாப் ஸ்டாரும் லவ்வுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வந்திருக்கு. காதல் படம் கிடையாது, அதனால வந்து நிறைய லவ் சாங் இவங்க 3 பேருக்குமே இருக்குமா தனித்தனியா, இல்ல விஜய் சாருக்கு மட்டும் தான் அந்த சாங் வந்திருக்குமா?
காதல் எல்லாரோட காதல் பாடல்கள் கேட்குறீங்களா? பின்னாடி எப்படி மைக் இப்போ என்ன இப்போ விஜய் சார் படத்தில் உங்களுக்கு மோகன் சாருக்கு ஒரு சாங் வேணும், பிரசாந்த் சாருக்கு ஒரு சாங் வேணும், லவ் சாங். என்ன பண்ணுவாங்க தேட்டரில் சொல்லுங்க? ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? நீங்களே உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? ஐயோ இது விபிசியு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா டைம் ட்ராவலா அப்படிங்கிற மாதிரிலாம் ஓடிட்டு இருந்துச்சு. விபிசியு இல்லையா இந்த கேள்வி? பிபிசியூனா வெங்கட் பிரபு சினிமாட்டிக் யூனிவர்ஸ். ஓ வாவ், புது தகவல் இருக்கு. எனக்கு பெருமையாக இருக்கு. இல்லை இது வந்து இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான். இது பேசிக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோனாக தான் பண்ணியிருக்கோம். அது நான் எந்த படத்தோடைய ஒரு சீக்குவலும் இல்லைன்னா வந்து அதுலேருந்து வந்து ஒரு எடுத்தது அப்படி கிடையாது. இது இன்னொரு 15 நாளில் நீங்களே படத்தை பார்த்துவீங்க. படத்தை பார்த்து நான் அதுக்கு முன்னாடி நாள் ட்வீட் பண்ணுறேன், இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி.